அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பரா ஸ்வீட் செய்ய நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேங்க. அரிசி மாவு, வெல்லம், கடலைப்பருப்பு, தேங்காய். ஸோ இந்த 4 பொருளை வச்சு ஒரு சூப்பரா ஸ்வீட் செய்ய போறேன். அரிசி மாவு கலக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எந்த அளவு அரிசி மாவு எடுத்தனும் அதே மெஷர்மெண்ட்ல தண்ணியும் எடுத்தாச்சுங்க. அரிசி மாவு மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றிருக்கேன், கை சுற்றக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துல எடுத்துட்டு வந்துட்டோங்க. ஸோ சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்வீட் நேம் கண்டுபிடிச்சிட்டீங்களாங்க? நான் வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். இது என்ன ஸ்வீட் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்ரியா தான். சுத்ரியாவா? இது காரமா தானே செய்வாங்கன்னு நினைச்சீங்கன்னா காரமாவும் செய்வாங்க, அதே மாதிரி ஸ்வீட்டாவும் செய்வாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஸ்வீட் தாங்க செய்யறேன். எப்பவும் போல ஈவினிங் வந்து ஸ்வீட்டா செஞ்சு சாப்பிட்றது தான் சுத்ரியா. காலையில பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்வோம் காரமா, ஈவினிங் பாத்தீங்கன்னா ஸ்வீட் செய்வோங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு பாகு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ இப்போ மாவு வந்து நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் கொடுக்கலாங்க. ஸோ எங்கள் வீட்டில் காலங்காலமாக செய்கிற ஷேப் இதுதான், லீஃப் மாதிரி செய்வாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் உட்காந்து எல்லாருமே செஞ்சோங்க. என் பொண்ணை உட்காந்து செஞ்சோன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இது வந்து 2 பிளேட் அளவுக்கு வந்தது. ஸோ செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது தாளிக்க போகிறோங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அதை வந்து டைரக்டா அப்படியே குக்கர்ல வைக்காம ஜஸ்ட் ஒரு 80% அளவுக்கு வேக வச்சுக்கிட்டேங்க. ஸோ நல்லா வந்து கடிச்சு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொதிச்ச உடனே நம்ம செஞ்சு வச்ச சுத்திரியாவை 2 பிளேட்ல செஞ்ச சுத்திரியாவை 4 பேட்சா நான் சேர்த்துக்க போறேங்க. ஸோ சேர்த்து நல்லா கொதி வந்த உடனே சேர்க்கணும். சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா 40 செகண்ட்ஸ் கழிச்சு கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டக்கூடாது, அதோட பார்த்தீங்கன்னா உடையவும் கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரியே ப்ராசஸ் வந்து நான் வந்து முழுசா பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு நான் சுத்திரியா பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவுல தாங்க செஞ்சிருக்கேன். எங்க அம்மா வீட்டில் வந்து புழுங்கலரிசி மாவுல செய்வாங்க, என்னோட மாமியார் வீட்டில் பச்சரிசி மாவு. ஸோ எந்த மாவுல கரெக்டாக செய்வாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. பட் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எங்க அம்மா செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பச்சரிசி மாவுலையும் செம்ம சாஃப்டா இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. கடைசியில் வந்து நம்ம வெள்ளை பாகு சேர்த்துக்க போகிறோம், கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா லைட்டாக பால் கொழுக்கட்டை மாதிரி தாங்க. ஸோ பால் கொழுக்கட்டையில் பார்த்தீங்கன்னா பால் சேர்ப்பாங்க, அதோட அரிசி மாவு வந்து குட்டி குட்டி உருண்டையாக சேர்ப்பாங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், அதோட வெள்ளை பாகு சேர்த்துருக்கேங்க. ஸோ அவ்வளோதான். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்ம சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் நான் துருவன தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் சுத்திரியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில், அதுவும் இந்த மாதிரி நல்ல மழை இருக்கிற கிளைமேட்டில் வந்து சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசிபி எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா மட்டன் போட்டு காரமும் செய்வாங்க. ஸோ அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் அப்லோட் பண்றேங்க. குக் பண்ண கையோட நான் சூடா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது. என் பொண்ணுக்கும் கொடுத்து அவ்வளோ ஆசையா சாப்பிட்டா. ஸோ சூடா பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்ல சாப்பிடும்போது அவ்வளோ எம்மையா இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.